Hello guys, welcome to Mr. Engineers. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா law of parallelogram. ஓகே இப்போது parallelogram of forces எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஒன் பாயிண்ட், அந்த மாதிரி டைமில் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் parallelogram of forces. ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு this is a point O and this is a force P and this is a force Q. இது point A and இது point B. ஓகே, இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, this is a point A and this is a point B. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். இப்போது ஏங்கிற பர்சன் இந்த டைரெக்ஷனில் அந்த ஸ்ட்ரிங் இழுத்துட்டு போகும்போதும், பிங்கிற பர்சன் இந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரிங் இழுத்துட்டு போகும்போதும் இதோட ஸ்ட்ரிங் மூமெண்ட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்துடும். அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இந்த இடத்துல இருக்கும்போது பி இந்த இடத்துல இருக்கும்போது இட்ஸ் கம் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது இதோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். அப்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, this is a force B and this is a force A. இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் this is perpendicular. இதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போது this is point O, this is point A, this is P force and this is point B and this is Q force. இப்போது இதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி OA and OB, OAக்கு பேரலாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் OBக்கு பேரலாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. this is a point C, ரெண்டும் கிராஸ் ஆகிற பாயிண்ட் C. இப்போது பாயிண்ட் O பாயிண்ட் C கனெக்ட் பண்ணுறோம். this is a resultant force of இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது பர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணுங்கள் பாயிண்ட் சியிலேருந்து அண்ட் OA இதோட டைரெக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் Dன்னு வச்சுக்கலாம். இப்போது இதோட ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் இதோட ஆங்கிள் டீட்டா. இது டீட்டானா இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்சோ ஆல்ஃபா. ஓகே, இப்போது நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தியரம் தெரியணும். அது வந்து பித்தாகரஸ் தியரம். அதாவது பித்தாகரஸ் தியரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, OD ட்ரையாங்கிள் COD எடுத்துக்கலாம். இப்போது பித்தாகரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா, OD ஸ்கொயர் ப்ளஸ் DC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OC ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். அதாவது இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கம், அதுதான் பித்தாகரஸ் தியரம். ஓகே, இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். OD ஸ்கொயருங்கிறது OD இஸ் ஈக்குவல் டு OA ப்ளஸ் AD. ஓகே, AD and DC. ஓகே, DC and OC. ஓகே,
இப்போது இதை அப்ளை பண்ணலாம். OD ஸ்கொயர் OA and AD. ஓகே, இப்போ OAங்கிறது P. OA is a P vector. So P plus AD and DC. ஓகே, DC and OC ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது OB is equal to Q and OB is equal to also AC is equal to. ஓகே, இப்போது AC காம்போனண்ட்டை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் எழுதலாம். அப்போது AC cos alpha and AC sin alpha. ஓகே, இப்போது ஓகே, AC is equal to and next to OA is equal to BC is equal to P. ஓகே, இப்போ AD பார்த்தோம்னா ஈக்குவல் டு AC cos alpha. AC cos alpha and DC is equal to AC sin alpha. புரியுதுங்களா? இப்போது AC AD is equal to AC cos alpha and DC is equal to AC sin alpha. இப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது பித்தாகரஸ் தியரம். OC is equal to R square is equal to OD is equal to OA plus AD. OA is equal to P and AD is equal to AC cos alpha plus AC cos alpha the square and plus DC square. DC is equal to AC sin alpha the whole square. Okay, P plus AC is equal to Q cos alpha square plus AC is equal to Q sin alpha square. So P square plus Q square cos square alpha plus 2PQ cos alpha. இது வந்து தெரியும் உங்களுக்கு. A plus B the whole square ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். and plus Q square sin square alpha. இப்போது P square plus இதுக்கும் Q square ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால Q square காமனாக எடுத்துக்கலாம். plus into cos square alpha plus sin square alpha and plus 2PQ cos alpha. நமக்கு தெரியும் cos square alpha plus sin square alpha is equal to 1. தெரியலனா நீங்கள் மேக்ஸ் படிச்சிருந்தால் தெரியும். அது நம்ம மேக்ஸ் லெக்சர்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போது P square plus Q square அதாவது இதோட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ் 2PQ cos alpha R square is equal to, இப்போ R is equal to root of P square plus Q square plus 2PQ cos alpha. இதுதான் ஓகே. அண்ட் இதில் சில கேசஸ் பார்க்கலாம். R is equal to root of P square plus Q square plus 2PQ cos alpha. இதில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால், இப்போது அதாவது இந்த ஆல்ஃபா 90 டிகிரியாக இருந்தால் ஃபோர்ஸ் Q இப்படி வரும் இல்லையா? ஸோ அப்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்மாக எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா,
r is equal to r is equal to root of p square plus q square plus 2pq cos 90. We know cos 90 degree is equal to 0. So r is equal to root of p square plus q square. Okay, இப்போ நம்ம டீட்டா கண்டுபிடிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மேக்னிடியூட். ஓகே, மேக்னிடியூட் அண்ட் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டிசி, அதாவது இப்போ டீட்டா இது ஆப்போசிட் சைட் tan theta is equal to tan theta is equal to opposite side by adjacent side. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு இதில் என்ன, டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு டிசி அண்ட் adjacent side OD. Opposite side is DC, adjacent side is OD. OD is equal to OA plus AD. OA is equal to P plus AD is equal to Q cos alpha. Okay, DC is equal to Q sin alpha. இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். அதாவது Q sin alpha divided by P plus Q cos alpha tan theta. நமக்கு theta தான் தேவை. ஸோ tan அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போது tan theta is equal to Q sin alpha divided by P plus Q cos alpha. நமக்கு theta தான் தேவை. ஸோ theta is equal to tan inverse of Q sin alpha divided by P plus Q cos alpha. இதுதான் டைரக்ஷன். இது டைரக்ஷனுக்கான ஃபார்முலா அண்ட் இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு கேஸ் பார்க்கலாம். கேஸ் 2. கேஸ் 2 சரி, கேஸ் 1லேயே அதில் பார்த்தோம்ல, அதாவது r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos alpha. alpha இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி போட்டோம். ஸோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர். அதே மாதிரி கேஸ் 2ல் பார்த்தோம்னா சரி, கேஸ் 1ஓட இது மேக்னிடியூட். கேஸ் 1ஓட டைரக்ஷனுக்கு பார்த்தோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டோம்னா, அதாவது டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் Q sin alpha divided by P plus Q cos alpha. இதில் ஆல்ஃபாக்கு தான் 90 டிகிரி போட்டோம்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of cos 90 is 0, Q is 1. Sorry, sin 90 is 1. So tan inverse of Q by P. This is a direction for at 90 degree. Okay, case 2 பார்த்தோம்னா Q is equal to P ன்னு அப்ளை பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவிலையும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில். இப்போது r ஸ்கொயர் is equal to root of p ஸ்கொயர் ப்ளஸ் க்யூக்கு பதிலாக p அப்ளை பண்ணுறோம். p ஸ்கொயர் ப்ளஸ் 2p, க்யூக்கு பதிலாக p அப்ளை பண்ணோம், p ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போது ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் சரி r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா
r square, sorry, r, no, not r square, only r. r is equal to root of 2p square காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போது 1 + cos alpha. நமக்கு தெரியும் 1 + cos alphaக்கான ஃபார்முலா என்னென்னு. 1 + cos alpha ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, alpha ஃபார்முலா 2 cos square alpha by 2. இதுதான் ஃபார்முலா. இதான் இதில் அப்ளை பண்ணலாம். r is equal to root of 2p square into 2 cos square alpha by 2. So 2 into 2 4 root of p square cos square alpha by 2 square, so 2. So finally 2p cos alpha by 2. This is a resultant force at q is equal to p. Okay, and இதுவே நம்ம டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். theta is equal to tan inverse of q sin alpha divided by p plus q cos alpha. இதில் சரி q க்கு பதிலாக p அப்ளை பண்ணலாம். tan inverse of p sin alpha divided by p plus p cos alpha. அப்போது tan inverse of p is p sin alpha divided by 2p cos alpha. So p is cancelled. So sin by cos is tan. So tan inverse of sin by tan alpha divided by 2. So tan by tan is cancelled. So theta is equal to 1 by 2. அதாவது at p is equal to q. Okay, and இம்பார்ட்டண்ட்டான இதுதான் டோட்டல் parallelogram டெரிவேஷன்ஸ். அதாவது இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, r is equal to root of p square plus q square plus 2pq cos alpha, and இது வந்து மேக்னிடியூட். அண்ட் டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா theta is equal to tan inverse of q sin alpha divided by p plus q cos alpha. இது வந்து டைரக்ஷனுக்கு. ஓகே, இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதுதான் நம்ம அப்கமிங் ப்ராப்ளம்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் சாரி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் அதாவது கேசஸில் பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சில டைமில் யூஸ் ஆகும். r is equal to 2p cos alpha by 2 and theta is equal to 1 by 2 at p is equal to q, and r is equal to p square plus q square. சாரி கேஸ் வந்துட்டு நான் r ஸ்கொயர்னு போட்டேன். ஸோ r மட்டும்தான் வரும். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.